கண்மலையை பிளந்தவரே உம்மை சத்தம் பத்தலையம்மா. இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே உம்மை. என்ன காலையில் யாரும் சாப்பிடலையா? தூங்குறீங்களா? போற்றி போற்றியே சரியில்லையே. போற்றி போற்றி உற்சாகமா சொல்லுங்க. அக்கா வந்துட்டாங்க ஃபார்முக்கு. எங்களை ஆட்கொண்டவரும் எங்களை வழிநடத்துருமானவரே உம்மை. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட. ஓகே, உங்க ஆமா போதும். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுடலாமா? போடலாமே. அக்காமாருக்கு வணக்கம், வணக்கம். எங்க அண்ணாமாருக்கு வணக்கம், வணக்கம். என்ன யாருமே சிரிக்கவே மாட்றாங்க? வணக்கம் பத்தலையோ? அக்காமாருக்கு வணக்கம், வணக்கம். ஓகே, இப்போ நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? உங்களுக்கே தெரியலையா? சரி, அவங்கள கேட்கலாமா? ஆமா, ஏன் இங்க வந்திருக்கீங்க எல்லாரும்? சத்தமே வரலடி. உங்களுக்கு தெரியுமா? இப்போதான் டிஸ்கஸே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இங்க வந்திருக்கோம்? ஆமா, என்னோட பாட்டி இறந்த நாளுக்கா. என்ன, உன் பாட்டி இறந்த நாளுக்கா இங்க கூடி உட்காந்துருக்கோம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இங்க வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம் நான் கேட்டா என்னைய கேட்பியா? எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம எல்லாரும் பசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிரியாணிலே இருக்காங்க. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, ஆமா போட இல்லை, நம்ம கிறிஸ்துவரை பிறந்ததை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். எங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களான, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானா. என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? அவ்வளோதானா? சாப்பிடலையா? சாப்பாட்லேயே இருக்காதீங்களா? எதுக்கு வந்தோம் அதை பண்ணுங்க. ஓகே. என்னக்கா சும்மா இருக்கீங்க? அடுத்து என்ன? இல்லை, நீங்கள் எல்லாரும் சும்மா இருக்கீங்களே, அதான் நானும் சும்மா இருந்தேன். எல்லா டைலாக்கை மறந்துட்டாங்க போல. அக்கா, கிறிஸ்மஸ் போன்ற கொண்டாட்டத்தை முன்னிட்டு வந்திருக்கோம்ல, அடுத்து என்ன பண்ண போறீங்க? பிறந்ததை பற்றி பாடிட்டீங்க, அடுத்து என்ன? அடுத்து என்ன? அவர் பிறப்பை பற்றி சொல்ல தான் பாட தானே இங்கே வந்திருக்கோம். ஒரு பாட்டா பாடுறீங்களா? பாடலாமே. நான் இல்லை, எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பாடுவோம் பாடுவோம். பிறந்தா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். வளர்ந்தார் தியாகியாய். என்ன? தியாகி. மாதாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஏசப்பா ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? அவர் ஏன் நமக்காக பிறக்கணும் தெரியுமா யாருக்காச்சு? ஏன் எதுக்காக பிறக்கணும்? ஏன் நம்மளாம் யாரு? பாவிகள். பாவிகள். கரெக்ட். யாரெல்லாம் பாவி? எல்லாரும் பாவி. ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தாரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தாரே. நமக்குள்ள இருக்கிற
மனக்காரிருள மீட்க தான் யார் வந்தாரு? ஏசப்பா. மனக்காரிருளை தன்னில் நீக்கிடுவை மாஜோதியாய் விளந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுவை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அவர் பிறந்துட்டாரு, வந்துட்டாரு. நம்மளையும் பாவமான மனுஷங்களை பார்க்கறதுக்காக பிறந்துட்டார். அவர் மனுஷனா பிறந்தாருக்கா? பிறந்த பிறகு என்ன பண்ணாரு மனுஷன்? என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு சொல்லுங்க. என்ன பண்ணாரு? என்னையே கேட்குறா. என்ன பண்ணாரு? நம்ம பாவியா இருந்தோம், நம்மளை மீட்டெடுக்க அவர் மண்ணில் உதிச்சிட்டார். அடுத்து நமக்கு என்ன பண்ணாரு? நமக்காக ஒரு பரலோகத்தையே திறந்தாரு. அப்படியா? அப்படிதான். பாடலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. எதுக்கு? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே நமக்காக வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே நமக்காக வந்தாரையா. கண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அவர் யாரு? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. புரிஞ்சுச்சா? இப்போ ஆண்டவர் ஏன் வந்தார், எதுக்கு பிறந்தார், நம்ம யார், நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்ட்டு. ஆனால் அதோட ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஆனாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், திருப்பி திருப்பி போய் பாவம் செஞ்சுட்டு தானே இருப்போம். அப்போ என்ன பண்ணார் ஏசப்பா? திரும்பவும் பண்ணாருக்கா? நம்மளை மீட்டெடுக்க திரும்பவும் வந்தார். ஒருத்தர் வந்தாரு, என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதல் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு, என்ன ஓடி வந்தாரு, நீ எனக்கு வேணும்னு காதல் சொன்னாரு. யார் அவரு? என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. புரிஞ்சிருச்சா? இப்போ புரிஞ்சதுக்கா? ஓகே. நம்ம ஆண்டவரை பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்கக்கா. அவர் அழக சொல்ல ஒரு வார்த்தையே போதாதே. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன். எங்க ஊர்ல? தாவீதின் ஊர்லே, தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. என்ன ரோஜா? சாரோனின் ரோஜா. என்ன ரோஜா? சாரோனின், என் பொண்ணு பேரு சாரோன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ ஒரு வார்த்தை போதாது, அந்த அழகை சொல்லி புகழ ஒரு வார்த்தை போதாது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். காடு வந்தாரு, பிறந்தாரு, நமக்காக எல்லாமே பண்ணாரு, நமக்காக பரலோகத்தையும் திறந்துட்டாரு. ஆனால் அவர் ஏன் பிறந்து நமக்காக இதெல்லாம் செய்யணும்? ஏன் செய்யணும்? அப்பவும் நம்ம பாவம் போயிடுச்சா? தெரியலையே. போயிடுச்சா? கண்டிப்பாக போயிருக்காது. தெரிஞ்சு. ஓகே, நம்மெல்லாம் சும்மா இருக்க மாட்டோங்க. ஏன் வந்தார்? வந்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் நம்ம திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கும் திரும்பவும் வராரு.
நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. யாருக்காக? நமக்காக. யாருக்காக? எனக்காக இல்ல, நமக்காக, உனக்காக இல்ல, நமக்காக. எல்லாருக்காகவும் நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அதை மன்னிக்க வந்தது. நம்ம பண்ற பாவம் சாபத்தை மன்னிக்க தான் ஆண்டவர் வந்தாரு. நம்ம பாவம் பண்ணிட்டு தானே இருக்கோம். பாவம் சாபம் அதை மன்னிக்க வந்தது. புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு ஆமா போடுங்க பார்க்கலாம். ஆமா. இப்பதான் ஒரு எனர்ஜிக்கே வராங்க. பசிக்குதா? பசிலாம் இல்லை. இப்போ ஆண்டவரை பாடுறது தான் முக்கியம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? வந்தாரு. எப்படி பாடணும்? சத்தமா பாடணும். சத்தமா இல்ல, எனர்ஜியா, உற்சாகமா. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். செய்து என்னம்மா தேவாதி தேவன் எப்படி பாடணும்? வாயாலயா? உள்ளார பாடியா? மனசார பாடு. ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். அக்கா தனியாவே பாடிக்கிட்டு இருக்கியே, எப்படி மொத்தமா எல்லாரையும் சேர்த்து பாட சொல்லுவோம்? அவங்க வணக்கம் சொல்றதுக்கே முன்னாடி வரல, பாட்டு பாடுறதுக்காக வாய் வந்துடும். பாடலாமா? ஒரே ஒரு குரல் ஒலிக்குது, பாடலாமே. ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். ராஜாதி ராஜா அவர் துதிக்கு பாத்திரர். துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல விட்டா கல் எடுத்து அச்சல் வச்சிருவாங்க. நம்மளே போயிடலாம். சபை முடிந்தது.